வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். "இட்லியாக இருங்கள்". இந்த புக் வந்து சோமவல்லியப்பன் அவங்க எழுதின புக்கு. ஸோ இந்த புக் பத்தின என்னோட வியூஸ் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம பொதுவாவே நம்ம எந்த அளவுக்கு அறிவாளியா இருக்கோம், அந்த ஐக்யூ லெவல் அதெல்லாம் பத்தி ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். ஆனா வந்து இந்த ஈக்யூன்னு ஒண்ணு இருக்கு. அது பேரு எமோஷனல் கோஷன்ட். அது நமக்கு எந்த அளவு இருக்கு, அது எந்த அளவுக்கு முக்கியம், அத பத்தி நம்ம பெருசா பேசவே மாட்டோம். ஈக்யூன்னா என்னன்னா, நம்ம பொதுவா இந்த கம்பெனிலாம் ஜாயின் பண்றப்போ, நம்ம அறிவு மட்டும் இல்லாம ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு, அப்புறம் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்றோம்ல. ஸோ இது எல்லாமே ஈக்யூக்குள்ள தான் வருது. ஸோ இந்த எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது ஒரு வேலைக்கு சேர்ந்து வேலைக்கு போறதுல மட்டும் தான் முக்கியமா அப்படின்னா இல்ல. நம்ம ஒரு பர்சனல் லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒரு டே டு டே லைஃப் ஆகட்டும், அதுலயும் சரி அல்லது நம்ம ஒரு நமக்கு லைஃப்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் இது ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எப்படி உங்களுக்கு ஒரு ஜாப்ல இது எவ்வளோ தூரம் முக்கியமோ, அதே மாரி தான் உங்களோட பர்சனல் லைஃப்லயும் உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் அப்புறம் நீங்க ஒரு அடுத்த லெவல் அடையறதுக்கும், உங்க முன்னேற்றத்துக்கும் எல்லாத்துக்குமே இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே முக்கியமானது அப்படின்றத பத்தி இந்த புக் ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? நம்ம ஜென்ரலா உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் பண்ணிருவோம்ல. உணர்ச்சி வசப்பட்டு பேசிருவோம். உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகள் விட்டுருவோம். அல்லது சில முடிவுகள் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அது தப்பு அப்படின்னு வந்து லேட்டர் ஆன் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும்ல. அந்த மாரி நம்ம ரியாக்ட் பண்ற விஷயங்கள்லாம் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. மைக் டைசன். மைக் டைசன்ற பேர் கேள்விப்பட்டோனையுமே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது என்னன்னா, இவர் ஒரு குத்துச்சண்டை வீரர். அதுவும் இல்லாம இவர் வந்து கூட சண்டை போட்டவங்களோட காத கடிச்சு வச்சுட்டாரு அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியும். ஸோ இவர் ஏன் இப்படி பண்ணாரு? இவருக்கு வந்து தெரியாதா என்ன? அவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர். லைக் அதில நெறைய டைம் அதில வின் பண்ணியிருப்பாரு. ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கனால தான் அந்த பேரே நம்ம பெருசா நம்ம அந்த கேம பத்தி தெரிலனா கூட அந்த பேர் நமக்கு தெரியுது. ஆனா அவருக்கு தெரியாதா என்ன? இந்த மாரி ரூல்ஸு காதெல்லாம் கடிக்கக்கூடாது. நாள பின்ன நம்ம இந்த மாரி பண்றோன்னு இந்த மாரி நம்ம பண்ணிட்டோம்னா, நாள பின்ன இதையே பத்தி தான் உலகம் ஃபுல்லா பேசுவானுங்க. நம்ம பேர சொல்லலையே அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த மொமெண்ட்ல அவர் அத எதையுமே யோசிக்காம ஒரு முடிவெடுத்தார் இல்லையா? டக்குன்னு அந்த கோவத்துல கூட சண்டை போட்டவரோட காத கடிச்சு வச்சுட்டாரு இல்லையா? ஸோ இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் லேக் ஆகுறதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, இவர் கூட சண்டை போட்டவங்க ஆல்ரெடி இதே பேர் முன்ன சண்டை போட்டு மைக் டைசன் வந்து அதில தோத்திருந்திருக்காரு. ஸோ அப்ப தோத்தப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த கூட சண்டை போட்டவர் வந்து இவர தலையாலேயே முட்டி அந்த மாதிரி தோற்கடிச்சிருக்காரு. ஸோ இப்போ அகெயின் இதே பேர் மறுபடியும் சண்டை போடையில, அவர் அதே மாரி அவரோட ஆப்போசிட்ல இருக்கவரு தலைய வச்சு முட்டியிருக்காரு. முட்டுனோனே இவருக்கு வந்து, "நீ ஏற்கனவே என்ட்ட தோத்தேன்றத சொல்லி காமிக்கிறதுக்காக தானே நீ இந்த மாரி என்னைய தலைய வச்சு முட்டுற." அப்படின்ற மாரி அந்த மைண்ட் அவருக்கு டக்குன்னு அப்படி ஒர்க் ஆகி சடனா ஒரு காத பிடிச்சு கடிச்சு வச்சுட்டாரு. ஸோ இந்த மாரி தான் நம்ம டக்குன்னு ஏதாவது ஒண்ணு ஒருத்தவங்கள அடிச்சுருவோம் சில சமயம். சில சமயம் கோவத்துல ஏதாவது பேசிருவோம். இதெல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ இந்த அடிக்கிறது, கோவப்படுறது, பேசுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி. இதோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனா தான் ஒருத்தவங்கள கொலை பண்ற அளவுக்கு கூட போயிடுறோம். அல்லது சூசைட் அட்டெம்ப்ட் இது எல்லாமே அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு கம்மியா இருக்கிறனால தான். அந்த மொமெண்ட்ல டக்குன்னு நம்ம யோசிக்காம எடுக்கிற முடிவுகள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் இடம், பொருள், ஏவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. லைக் எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, அந்த சிச்சுவேஷன்ல அது ஓகேவா? நம்ம பேசினா அது ஒரு நல்ல விளைவுகள தான் ஏற்படுத்துமா? அதெல்லாம் யோசிக்காம நம்ம டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணிடுறோம்ல. அதுவும் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்குள்ள தான் வருது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஐ டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்க வந்து கண்ல ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் இந்த மாரி உடம்பு சரியில்ல அப்படின்ற மாரி வராங்க. ஸோ இவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு
பார்த்துட்டு இது கண்ணை எடுத்துடணும், அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு பாதிப்படையும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. உடனே பேஷண்ட் வந்து ஐயோ கண்ணை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக வேறு வேறு டாக்டர்ஸ்லாம் விசிட் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ஃபைனலி இதையே தான் சொல்கிறாங்க, உங்கள் கண்ணை எடுத்தால் தான் இந்த இன்ஃபெக்ஷன் சரியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையே சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி வந்து இவர் ரொம்பவே அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் உடனே எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் ஒரு டாக்டர் வந்து இவர் கண் சர்ஜரி பண்ணி எடுத்துடுறாங்க. அந்த இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணுறதுக்காக இவரோட பார்வை போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் இவர் அதே டாக்டர், அந்த ஃபஸ்ட்டு விசிட் பண்ணார் இல்லையா, அதே டாக்டர் கிட்ட வராரு. வந்து கண்ணில் கட்டு கூட வராரு. உடனே அவர் கேட்குறாரு, என்னங்க ஆச்சு, கண்ணில் கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல டாக்டர், அது மாதிரி எனக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன்னு, கண்ணை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல, அது ரொம்ப சிவியர் ஆகிட்டு இப்போ கண்ணை எடுத்துட்டாங்க டாக்டர், கடைசியாக எடுத்துடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னோன்னே, இந்த ஆப்போசிட்டில் இருக்க டாக்டர் வந்து கெக்கே பிக்கேன்னு சிரிச்சுட்டு, நான் தான் அப்பயே சொன்னேன்ல கண்ணை எடுக்கணும்னு, நான் சொன்னப்பே எடுத்துருக்க வேண்டியதானே, நீ போய் எதுக்கு பார்த்து டாக்டர்கிட்ட கேட்ட அப்படின்ற மாதிரி அவர் கடைசியாக எடுத்துட்டானா வச்சானா ஆப்பு உனக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சாருன்னா எப்படி இருக்கும்? நம்ம அந்த பர்சனை என்னவா மதிப்போம்? லைக் அவர் சொல்கிறது ஓகே, ஒரு அவருடைய ஒப்பீனியனாக இருக்கலாம். லைக் என்னோட ஒப்பீனியனை நீ அக்செப்ட் பண்ணாமல் வேறு செகண்ட் ஒப்பீனியனுக்கு இவ்வளோ தூரம் நீ போய் இவ்வளோ லேட் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி இவர் அவருக்கு தோணியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அதை சொல்கிறது கரெக்டாக? அந்த ஆப்போசிட்டில் இருக்க பேஷண்ட்டுக்கு அவங்க கண்ணே போயிடுச்சு, லைக் பார்வையே போயிடுச்சுன்றது ஒருத்தவங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அவங்க அதை வந்து ரொம்ப சோகமாக சொல்லிகிட்டு இருக்கேல, கிக்கே பிக்கேன்னு சிரிச்சுட்டு, நான் தான் சொன்னேன்ல உனக்கு கண் எடுக்கணும்னு, நீ தான் உன்னை போய் அங்கே இங்கேன்னு கேட்ட அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு பேசினா எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் தான் இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வருது. நம்மளும் இதை நிறைய செய்வோம் இல்லையா? நம்ம வந்து யாரையாவது ஏதாவது சொல்லியிருப்போம், இப்படி பண்ணாத இப்படி செய்யாதன்னு ஏதாவது சொல்லியிருப்போம். சடனாக அவங்க அதை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேச்சை கேட்காம செஞ்சுட்டாங்க, அதனால அவங்க ஏதோ ஒரு ஹர்ட் ஆகிட்டாங்க, ஃபிசிக்கலாகவோ அல்லது மென்டலி ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து அதை ஓகே அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்கன்றத கூட நினைக்காம, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நீ தான் நான் சொல்கிறத கேட்கவே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு தான் நம்ம ஆறுதலுக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது அவங்கள கூட கொஞ்சம் குத்தி காமிக்கிற மாதிரி, ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் தான், இந்த மாதிரியான நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் தான் இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசிகிட்டே வராங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நடக்குது. ஸோ அந்த ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, சீக்கிரமாக வந்துருங்க, நம்ம இந்த மாதிரி கோவில் போகணும், இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான்ஸோடு இருக்காங்க. அவரும் ஓகே வந்துடுறேன்னு சொல்கிறாரு. அகெயின் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமும் இத்தனை மணிக்கு நீங்கள் கரெக்டாக வந்துருங்க, சொதப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்களும் ஓகே ஓகே அப்படி சொல்கிறாங்க. அகெயின் அவங்க சொன்ன டைம் வந்தோடனே அவர் வரவே இல்லை. இவங்களும் கால் பண்ணி பார்க்குறாங்க, அவர் கால் எடுக்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னே தெரில. திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, எடுக்கவே இல்லை. ஸோ அவர் வரவும் இல்லை. ரொம்ப லேட் ஆகுது, மணி அப்படியே போயிட்டே இருக்குது. ரொம்ப லேட் நைட் அவர் வராரு. வந்து பார்த்தா அவங்க கதவையே திறக்காமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவர் கதவை உடச்சி உள்ளே வந்து பார்த்தா அவங்க அப்படி தலைவரி குளமாக அழுன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. நான் ஏன் இந்த மாதிரி வரலைன்னா அப்படின்னு அவர் சொல்ல வராரு. ஆனால் இவங்க வந்து அதை கேட்கவே இல்லை. நீ எப்படி வராமல் போகலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. இவரால் எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரில. சரி ஓகே, நம்ம ஆனிவர்சரிக்காக வாங்கின கிஃப்ட்டை இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு 6 months முன்னாடி ஒரு பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணி ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்காரு. அதை வந்து கொடுக்குறாரு, இந்தா அப்படின்னு சொல்லி. அவங்க அதை தூக்கி விட்டு எரிஞ்சிடுறாங்க. அந்த கிஃப்ட்டும் உடஞ்சிருது. அவர் அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி வாங்கின கிஃப்ட்டு உடஞ்சி போயிடுது. அப்படியே என்ன சொல்ல, 2 பேருமே ரொம்ப சேட் ஆகிட்டு தூங்காமலே பேசாமல் அப்படியே தூங்கிட்டாங்க, சாப்பிடாமலே தூங்கிட்டாங்க. அவ்வளோதான், அந்த டே அப்படியே முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே தான் இவங்களுக்கு, அந்த ஒய்ஃப்க்கு தெரியுது, என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அவர் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காருன்னு அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அது வந்து ஃபோனை வச்சுட்டு போயிட்டாரு. அதனால அவரால் அதை இன்ஃபார்ம் பண்ணவே முடியல. இப்படின்ற விஷயம் அடுத்த நாள் வேற ஒருத்தவங்க மூலியமாக தெரியுது. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ இதுக்கு நம்ம ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டோமே. ஸோ இங்கே இந்த கதையில் வர கருத்துன்னா, ஒரு செகண்ட் அவங்க அந்த கோவம் எல்லாமே நியாயமானது தான். நீ அந்த ஆனிவர்சரின்றது ஒரு முக்கியமான நாள் தான், ஒரு ஸ்பெஷல் டே தான். அதுக்காக அவங்க ஆயிரக்கணக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. பட் இதையெல்லாம் நான் சொல்லியும் நீ அதை நிறைவேற்றலைல்ல அப்படின்ற
கோவத்தை விட ஏன் அப்படின்ற ரீசன் மேபி அவங்களுக்கு நாளே பொறுமையாக கேட்டிருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் அமைதியாயிட்டு இந்த ரீசனை கேட்டிருந்தாங்கன்னா, மேபி இந்த கிஃப்டெல்லாம் உடஞ்சிருக்காது. இந்த அளவுக்கு அந்த டே வந்து ஒரு கொடூரமான டேயா முடிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து நிதானத்தை இழந்து லைக் என்னோட எமோஷன்ஸ் தான் எனக்குள்ள கோவம் அப்படின்றத மட்டும் நம்ம சைடையே பார்க்குறோமே தவிர ஆப்போசிட்டில் உள்ளவங்கள பார்க்க முடியாமல் போயிடுறோம்ல. ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம்னு இல்லை, நமக்கு இந்த மாதிரி நிதானம் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நமக்கு ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இல்லாதது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எமோஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாது தான் இதுக்கு மெயினான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோபம் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் தானே. மனுஷனாக இருந்தால் எல்லாருக்குமே இந்த பிறப்பு இறப்பு கோபம் அப்படின்னு இந்த ரஜினி டைலாக்ல வர மாதிரி இதெல்லாம் காமனாக வர்றது தான். இது எதுவுமே வரக்கூடாதா, எனக்கு உணர்வுகளே இருக்கக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி தான், உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்து அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த உணர்வுகள் எல்லாமே ரொம்ப காமனானதான், ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்கணும். ஆனால் எந்த அளவில் இருக்கணும், அது நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதா, அதெல்லாம் தான் நம்ம கேட்டு பார்க்க வேண்டிய கேள்விகளாக இருக்குது. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு ஃபுட்டில் எந்த அளவுக்கு உப்பு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தான் உங்கள் எமோஷன்ஸ் இருக்கணும். அது வந்து இல்லவே இல்லைன்னாலும் கஷ்டம், அதிகமாக போயிருச்சுனாலும் ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் இவர் சொல்ல வர விஷயம். ஸோ இவர் ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறாரு. இது வந்து யூஎஸில் நிஜமாகவே நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஒரு 17 வயசு பொண்ணு ஒருத்தவங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேன்னு அவங்க போயிட்டாங்க. அண்டு அவங்க அம்மா அப்பாவும் அவங்கவுங்க வேலை விஷயமா வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னோடனே இவங்க அகெயின் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இதை அம்மா அப்பாவுக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணலை. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு உள்ளே இருந்துட்டாங்க. ஸோ இவங்க அப்பா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வராரு. இவங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அப்பாவை வந்து கொஞ்சம் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து வீட்டை பூட்டிட்டு வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி இருந்துட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. உடனே இவங்க அப்பா உள்ளே வந்து பார்க்கல, எல்லாருமே வெளில போயிருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, லைட்டாக ஒரு பயம் வருது. உடனே இவர் டக்குன்னு அவரோட கன்னை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே யார் இருக்கான், திருட யாரும் வந்துட்டானா அப்படின்னு ஒளிஞ்சு பார்க்குறாரு. இந்த பொண்ணும் வந்து லைக் என்ன சொல்ல, பயமுடுத்துகிற மாதிரியே உள்ள ஒரு ஆள் இருக்கேன், உன்னை பார்த்தோன்னே ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு. ஸோ ஃபைனலி இவர் வந்து அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிட்டாரு. அந்த பொண்ணும் வந்து சடனாக நான் தான் அப்படின்னு சொல்லி வெளில டக்குன்னு ஒரு கத்திட்டு வந்து நிற்குது. இவர் என்னென்னா டக்குன்னு சுட்டுறாரு. ஸோ அவர் பொண்ணுன்னு தெரிஞ்சுமே அவர் சுட்டுட்டார். கண்ணு வந்து அவர் பொண்ணை தான் பார்க்குது, தன்னோட குழந்தை தான் அதுன்னு தெரியுது. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவர் மூளைக்கு போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு செயல்பட்டுறாரு அவர். இதுக்கு காரணம் வந்து அவரோட பயம்தான். ஸோ அவர் பொண்ணுன்னு தெரிஞ்சுமே தான் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அவரை பொறுத்தவரையும் யாரோ ஒரு திருடன் தான் வந்திருக்கான். ஸோ அவன் நம்மளை சுடுறதுக்கு முன்னாடி நம்ம அவனை சுற்றணும் அப்படின்றது மட்டும்தான் அவர் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ சடனாக சுட்டுடுறாரு. தான் பொண்ணுன்னு கண்ணு வழியாக பார்த்தும் அந்த பார்த்த இன்ஃபர்மேஷன் மூளைக்கு போய் சுடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் டப்புன்னு சுட்டுறாரு. ஸோ இது ஆக்சுவலி நடந்த ஒரு இன்சிடெண்ட். இதை வந்து இவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மூளைக்குள்ளே அமிக்டாலா அப்படின்னு ஒன்று இருக்குமா. நான் இது வந்து ஒரு மென்டல் ஹெல்த் பற்றி ஒரு புக் பேசினேன் இல்லையா, அதுலேயும் இந்த அமிக்டாலா பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. நம்ம மண்டைக்குள்ளே யோசித்து ப்ராசஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்காமல் சடனாக சில முடிவுகள் எடுப்போம்ல, டக்குன்னு ஏதோ ரியாக்ட் பண்ணுவோம். லைக் யாராவது உங்களை அடிக்க வந்தால் தடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு அன்னீச்சை செயல்னு சொல்லுவோம்ல, நம்மளையும் அறியாமல் நம்ம ஒன்று பண்ணுறோம்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய வைக்கிறது இந்த அமிக்டாலா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம மண்டைக்குள்ளே இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருடைய மைண்ட்லேருந்து லைக் பிரெயின்லேருந்து அந்த அமிக்டாலான்ற ஒரு குட்டியான ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இவருக்கு நார்மலாக தான் இருந்திருக்காரு, நார்மலாக எல்லாமே பண்ணுறாரு. அவரோட அம்மா எல்லாரையுமே அவருக்கு தெரியுது. ஆனால் நமக்கு அம்மா அப்படின்னா ஒரு உணர்வு இருக்கும்ல, ஒரு பாண்ட் இருக்கும்ல, நம்ம அம்மானா
அம்மானா ஒன்று, அப்பானா ஒன்று, நம்ம நாய்க்குட்டினா ஒன்று, அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டேயுமே நமக்கு ஒரு ஒரு பாச பிணைப்பு அதெல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரியான உணர்வுகள் எதுவுமே இவருக்கு வரவே இல்லை. ஓகே இவங்க அம்மா எனக்கு தெரியுது அப்படின்றது மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எதுவுமே அந்த எம்பத்தின்னு சொல்லுவோம்ல. இப்போது குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு அந்த பொம்மையை வச்சு விளையாடும். அதுக்கு சாப்பாடு ஊட்டும், அதுக்கு அது அழுகிற மாதிரி லைக் அது அழுகுதுன்னு சொல்லும், அது சிரிக்குதுன்னு சொல்லும், அந்த மாதிரிலாம் விளையாடுறாங்கல்ல. இதெல்லாம் தான் அந்த எம்பத்தின்னு சொல்கிறாங்க. லைக் இன்னொரு பர்சனோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சிக்கக்கூடியது. இது எல்லாத்துக்குமே இந்த அமிக்டாலா தான் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஆனால் இதுவே என்ன செஞ்சிருதுன்னா நம்ம நம்ம எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் நம்ம வெளிப்படையில் அதிகமான கோவமோ அதிகமான சந்தோஷமோ வெளிப்படையில் நம்ம யோசிக்காமல் டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க வைக்கிறதும் இதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் 2 டீம் விளையாடிட்டுருக்காங்க. ஒரு காலேஜில் சீனியர், ஜூனியர் டீம் விளையாடிட்டுருக்காங்க. சடனாக அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஜூனியர் வந்து சீனியரை வந்து ஏதோ கெட்ட வார்த்தையில் டக்குன்னு பேசிடுறான். உடனே அவர் அடிக்க வந்துடுறாரு. நடுவில் அந்த அவங்க யார் அம்பையரா? ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நீ வந்து காலேஜ் கிரவுண்டுக்கு வெளியில் போய் வச்சுக்கோ, இங்கே வந்து விளையாட்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாரு. உடனே ஓகே அப்படின்னு விளையாடுறாங்க. தென் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த கேம் நடக்குது. முடிஞ்சோடனே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சீனியர் வந்து இந்த ஜூனியரை வந்து அடிக்க போகிறான், பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பையன் சீனியர் பையன் வந்து ஜூனியர்கிட்ட ஒரு வார்னிங் மாதிரி, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி வார்னிங் மாதிரி ஒரு மிரட்டிட்டு மட்டும் போயிடுறான். ஆனால் ஸோ இங்கே ஒரு 10 மினிட்ஸ் கேப் கிடைக்குது இல்லையா, அதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. அந்த பையன் வந்து நடுவில் இந்த கோச்சோ யாரோ வந்து இல்லை இதெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது, போய் விளையாடுற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தா அந்த அட் அ டைமில் அப்போயே நடந்திருந்தால் உடனே அடிச்சிருப்பான் ஆக்சுவலி. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் கேப் கிடச்சோன்னே விளையாண்டெல்லாம் முடித்தோடனே சரி ஓகே அடித்து பெரிய பிரச்சனையாகி இதுக்கு நம்ம போய் பிரின்சிபல் ரூமில் நின்று இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு தானாக யோசிச்சிடும். நம்ம ஜஸ்ட் இவனை திட்டி விட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ அந்த 10 மினிட்ஸ் கேப் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம எப்போயுமே நம்மளுக்கு கொடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் அப்போது அப்படின்றத சொல்கிறாங்க. லைக் உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்தால் தண்ணி குடிங்க, அல்லது 1லேருந்து 10 வரை எண்ணுங்க, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அவங்க மைண்டை காம் பண்ணுறதுக்கு தான். லைக் அந்த டக்குன்னு நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது இல்லையா, அதுக்கெல்லாம் தான். நமக்கு இன்கேஸ் அதிகமாக கோவம் வருதுன்னா நம்ம வந்து அந்த இடத்த விட்டே போயிடலாம். அந்த அதாவது நம்ம கூட இருக்கவங்க யாரையும் நம்ம அட்லீஸ்ட் திட்டாமலாவது இருப்போம். அவங்கள கண்ட வார்த்தையை பேசிடுறதோ இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுகிறாவோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம விலகி போயிட்டு அதுக்கப்புறமா எனக்கு இது பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்றத நம்மளால் தெளிவாக ஒரு பொறுமையாக சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து நமக்கு இப்படி ஏன் நம்மளால் பண்ண முடியல, அதில் எதில் லேக் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு நிதானம் அப்படின்றது இருக்கவே மாட்டேங்குது. ஸோ நம்ம எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் எமோஷனில் இருந்தாலும் லைக் சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், ஒரு கோவமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஜஸ்ட்டு அதை உடனே அதில் ரியாக்ட் பண்ணிடாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்க தெரிஞ்சுக்கணும், அதை பழகிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்டு நமக்கு எப்பயுமே அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கிற போட்டியில் மனசு தான் எப்பயுமே ஈஸியாக ஜெயிச்சிரும். ஆனால் அப்படி இல்லாமல் மனசை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை. லைக் இப்போ நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நாளைக்கே எனக்கு பார்த்தாகணும், உடனே நான் பார்த்தே ஆகணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தோண தான் செய்யும். ஸோ இப்போ டிக்கெட்டே இல்லை அப்படின்னாலுமே பரவாயில்ல, டிக்கெட் கிடைக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சுமே பரவாயில்ல நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், எங்கேயாவது யாராவது எப்படியாவது பிளாக்ல விற்றாலாவது நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து லைக் அதை செஞ்சு தான் ஆகணும்னு நம்ம ரொம்ப நம்மளை நாமே புஷ் பண்ணுவோம். ஆனால் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் யோசிங்க. நாளைக்கு அந்த கூட்டத்தில் போய் அவ்வளோ தூரம் அடிப்படி சண்டை போட்டு டிக்கெட்டும் இல்லாமல் டிக்கெட்டை வந்துட்டையோ தேடி வாங்கி அப்படி போய் நம்ம அந்த படத்தை நாளைக்கே பார்த்தாகணுமா? அதுக்கு பதிலாக நம்ம நாளைக்கு பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போயே நம்ம ஒர்க்லாம் ஷெட்யூல் பண்ணி ப்ராப்பராக முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பொறுமையாக போய் அடுத்த நாள் அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிவிட்டு ஓகே வெயிட் பண்ணுன்னு சொல்லி நம்மளுடைய மனசை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கெல்லாம் ரொம்ப தேவையானது இந்த EQ தான், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, யாராவது ஏதாவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்சனுக்காக உடனே சரி அப்படின்னு சொல்லிடுவோம். சரி அப்படியா, நான் உடனே இந்த மணி தரேன், நீங்கள் சொல்கிறீங்களா, உடனே நான் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த பர்சனுக்காக நம்ம பண்ணுவோம் இல்லையா. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. லைக் அவங்க எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்கன்றது அர்த்தம் கிடையாது.
யாரோ ஒரு விஷயம் நம்மட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அத நம்மளால பண்ண முடியுமா? முடியாதா? நம்ம பண்ணா அதோட பாசிபிள் அவுட்கம் என்னவா இருக்கும்? அது நமக்கு ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு முடிவு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி தான் இருப்பாங்களாம். நான் யோசிச்சு முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் ஆன் நிதானமா யோசிச்சு ஒரு பதில் சொல்றாங்கல்ல. எல்லாத்துக்கும் உடனே யாராவது கேட்டாங்கன்னா, நம்மளே இத பண்ணுவோம் தான். மண்டைய மண்டைய ஆட்டிட்டு, ச்சே நம்ம வேண்டான்னு சொல்லியிருக்கலாமோ! நம்ம இல்லன்னு சொல்லியிருக்கலாமோ! அப்படின்லாம் நம்ம நெனப்போம் இல்லையா? அதெல்லாம் தான். லைக் நம்ம யாரோ ஒரு ஃப்ரெண்டு இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் விக்கிறாங்கன்னா, அது நமக்கு தேவையா தேவையில்லையான்னே தெரியாம அவங்களுக்காக வாங்குறது. இந்த மாரி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இடத்துல அது ஓகேவா இருக்கலாம். பட் எல்லா இடத்துலயுமே நம்ம அதையே பண்ணிட்டே இருந்தோம்னா, நமக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம நெறைய பண்ணியிருப்போம். ஸோ ஒரு முடிவ வந்து எமோஷ்னலா எடுக்கிறத விட, அத யோசிச்சு எடுக்கிறது தான் எப்பயுமே ஒரு பெட்டரான ஒரு அவுட்புட்ட குடுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அந்த மென்டல் ஹெல்த் பத்தி பேசியிருந்தேன்ல, அந்த புக்லேயும் இதே தான் சொல்லியிருந்தாங்க. கட் ஃபீலிங், எமோஷன்ஸ் அதுக்கு இடம் கொடுத்து நீங்க முடிவெடுத்தீங்கன்னா, நெறைய நேரங்கள்ல அது வந்து உங்களுக்கே பிரச்சனையா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது இவங்களுக்கு தான் தேவை. லைக் ஜாப் போறவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு தேவை, இவங்களுக்கு தேவை அப்படிலாம் இல்ல. எல்லாருக்குமே ரொம்ப என்ன சொல்ல காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மாரி தான் இதுவும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம். சில செலிபிரிட்டீஸ்லாம் என்ன சொல்ல டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரே கேள்விய திரும்ப கேட்குறாங்க. அப்படின்றப்போ எதையோ ஒண்ணு டக்குன்னு எதையோ ஒண்ணு சொல்லிருவாங்க. அப்புறம் அது ஒரு ட்ரால் மெட்டீரியலா ஆயிருவாங்க. லைக் நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி டைரக்டர் நெல்சன் அவரோட இன்டர்வியூவும், லோகேஷ் கனகராஜோட இன்டர்வியூவும் கம்பேர் பண்ணி நெறைய போஸ்ட் போட்டுட்டே இருந்தாங்க. நீங்க இந்த 2 பேரோட இன்டர்வியூ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெல்சன் வந்து டக்குன்னு அவங்க ஏதாவது கேட்குறாங்கன்னா, மனசுல படுறத டப்பு டப்புன்னு அவர் அப்படியே பதிலா சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா, லோகேஷ் கனகராஜோட இன்டர்வியூல பார்த்துருந்தீங்கன்னா, அவர் என்ன கேட்டாலுமே, அவர ரொம்ப புகழ்ந்து பயங்கரமா ப்ரைஸ் பண்ணி சொன்னாலும், ஒரே ரியாக்ஷன் தான் குடுப்பாரு. ஒரு கான்ட்ரோவர்ஷியா ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்புட்னாலும், அதுக்கும் அதே ரியாக்ஷன் தான். எதுவா இருந்தாலும் அந்த கேட்குறவங்க என்ன கேட்குறாங்களோ, அத பொறுமையா லிசன் பண்ணிட்டு, ஒரு பொறுமையாவே எல்லா பதிலையுமே அவர் டெலிவர் பண்ணிட்டே இருப்பாரு. இன்னொரு சைடு வந்து நெல்சன் வந்து கேட்டாங்கன்னா, அதுக்கு என்னவோ நக்கலா தோணுதுன்னா, நக்கலா ஒரு பதில் சொல்லிறது. கெத்தா தோணுதுன்னா, கெத்தா ஒரு பதில் சொல்லிறது. லைக் அந்த மாதிரி இருப்பாரு. ஸோ இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்கிறது. இதில வந்து என்ன சொல்ல, இந்த 2 பேருமே லைக் இவர் தான் பெருசு, அவர் கம்மி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 2 பேருமே ஒரு டைரக்டர் தான். 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ்லாம் குடுத்துருக்காங்க தான். நாளைக்கு லோகேஷ் கனகராஜோட படமும் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெல்சனோட படம் ஹிட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாமே பாசிபிலிட்டீஸ் தானே மூவிஸ்லலாம். ஸோ நம்ம என்ன ஆனா இந்த மாரி இன்டர்வியூவ மட்டும் வச்சு என்ன மாரி ஆயிட்டாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு சூப்பரான டைரக்டர். இவர் வந்து ஒண்ணுமே இல்ல. சும்மா வாய் பேசுறாரு. அப்படின்ற ஒரு இம்ப்ரஷன அவங்க இன்டர்வியூஸ் கிரியேட் பண்ணிருச்சு இல்லையா? இதெல்லாம் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் லைக் ஈக்யூ வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஜிஆர்இ மாரி ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு போஸ்டிங்க்கு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்திருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதி ஒரு போஸ்டிங்க்கு வந்தவங்க எல்லாரோட லைஃப்பும் ஒரு 10, 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க, என்ன மாரி இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட ஸ்கோருக்கும் அவங்க இருக்கிற பொசிஷனுக்கும் பெருசா ஒரு சம்மந்தமே இல்ல. அதாவது ஹை ஸ்கோர் எடுத்தவங்க தான் பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. லோ ஸ்கோர் எடுத்தவங்க கம்மி பொசிஷன்ல இருக்காங்க. அந்த மாரிலாம் இல்ல. லைக் ஷஃபிள் ஆகி இருக்காங்க. நார்மலான ஸ்கோர் எடுத்தவங்க மிக பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. டாப் ஸ்கோர் எடுத்தவங்க கீழ உள்ள பொசிஷன்ல கூட இருக்காங்க. லைக் நம்மளே பார்ப்போம் இல்லையா? நம்ம ஸ்கூலு, காலேஜ்லாம் இருக்கப்போ டாப் ஸ்கோரரா இருக்கவங்க தான் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்களா? அரியர் வச்சவங்கலாம் ஒண்ணுமே இல்லாமல போயிட்டாங்களா? அப்படி கிடையவே கிடையாது இல்லையா? நம்மளே அத நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். 2 பேரும் ஈக்குவலான அரியர் வச்சவங்களும், டாப் ஸ்கோர் எடுத்தவங்களும் ஒரே பொசிஷன்ல ஒரே வேலையில கூட இருப்பாங்க. ஆர் அரியர் வச்சவங்க இன்னும் கூட பெட்டரான பொசிஷன்லலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி நெறைய மாறுதுல்ல. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான். லைக் அவங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிறது, அதெல்லாம் தான் இந்த மாரியான மாற்றங்களுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த முன்னேற்றம், சக்சஸ் இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் கூட அப்புறம் 2வதா வச்சுக்கலாம். பட் நம்மளுக்கு ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம எமோஷன்ஸ நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது அப்புட்ன்னா, நம்மளுக்கே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். நம்மளுக்கும் அது நல்லது, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. நம்ம டக்கு டக்குன்னு கோவப்படுற ஆளு, அல்லது டக்கு டக்குன்னு வெடுக்கு வெடுக்குன்னு பேசிருவேன் அப்புட்ன்னா, அது நமக்கும் நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட ரொம்பவே குலைக்கும். அண்ட் நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அது கண்டிப்பா ஒரு கஷ்டத்த தான் குடுக்கும். ஸோ, இவர் என்ன சொல்றாரு அப்புட்ன்னா, உங்கள எந்தெந்த விஷயம்லாம் ட்ரிகர் பண்ணும், எந்தெந்த விஷயம்லாம் வந்து உங்கள கோவப்படுத்தும், அல்லது எந்தெந்த விஷயம் உங்கள டக்குன்னு முடிவெடுக்க வைக்கும். அதாவது நான் வந்து சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்ட ஆளா, அல்லது யாராவது என்னைய குறைச்சு, அதாவது நீலாம் ஒண்ணுமே இல்லன்னு சொன்னா நான் கோவப்படுற ஆளா, இந்த மாரி எது நம்மள ட்ரிகர் பண்ணும், அப்படின்றத நம்மளே ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கணும். நாம எப்படிப்பட்ட ஆளு, நமக்கான எமோஷன்ஸ் எப்படி இருக்கு, அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டா தான், அத நம்மளுக்கு பெட்டரா ஹேண்டில் பண்றது பண்ண முடியும் அப்படின்றத இந்த புக்ல சொல்றாங்க. ஸோ, இதுக்கு ஏன் இட்லியாக இருங்கள் அப்படின்னா, இவர் 3 விதமா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற மக்கள பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, சட்டு சட்டுன்னு எல்லா இடத்துலயும் கோவப்படுறது, என்ன சொல்ல, இந்த விஷயங்கள்லாம் என்னைய ட்ரிகர் பண்ணும். இது இவன் சொன்னனால தான் நான் இந்த இடத்துல கோவப்படுறேன். இது நடந்தனால தான் நான் கோவப்படுறேன். அப்படின்ற புரிதலே இல்லாம டக்கு டக்குன்னு அவங்க எமோஷன்ஸ வெளிப்படுத்திடுறவங்களா, இது மாரி தன்னோட எமோஷன்ஸ், தன்னோட ஃபீலிங்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கு, நம்ம அத எந்த இடத்துல எப்படி வெளிப்படுத்துறோம், இது எத பத்தினுமே அந்த அந்த நாலேட்ஜே இல்லாம இருக்கோம் இல்லையா? அவங்கள வந்து வெறும் மாவு, இட்லி மாவு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்தது என்னன்னா, எனக்கு தெரியும் இந்த மாரி விஷயங்கள் நடக்கையிலலாம் எனக்கு கோவம் வரும். இந்த மாரி விஷயங்கள் நடக்கையில எனக்கு ஹாப்பினஸ் இருக்கும். இந்த மாரி யாராவது கேட்டாங்கன்னா, நான் உடனே சரின்னு நான் பண்ணிருவேன். இப்படிலாம் நான் எப்படி தான் இருப்பேன் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் என்னைய மாத்திக்கவே மாட்டேன். லைக் இதே மாரி தான் இருப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆகுறதுக்கு நான் எந்த விதமான ஸ்டெப்ஸுமே எடுக்க மாட்டேன். அப்படின்ற மாரி இருக்காங்க இல்லையா? எனக்கு தெரியும் அப்படிதான் அப்படின்னு அப்படியே இருப்போம்ல. அந்த மாரி இருக்கவங்கள வந்து பாதி வெந்த இட்லி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யார்ட்ட என்ன பேசணும், யார்ட்ட என்ன பேசக்கூடாது, எப்போ நம்மளோட கோவத்த வெளிப்படுத்தணும், எப்போ வெளிப்படுத்தக்கூடாது, என்ன மாரி வார்த்தைகள் கொண்டு நம்ம கோவத்த வெளிப்படுத்தலாம், என்ன மாரி வார்த்தைகள்லாம் நம்ம பிரயோகிக்கக்கூடாது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதுபடி நடக்கிறாங்க இல்லையா? அவங்கள வந்து ஒழுங்கா வெந்த இட்லி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை இந்த புக் ஃபுல்லாவே இட்லின்னு தான் அவரு பேசியிருந்தாரு. ஸோ, இந்த புக் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. நான் வந்து ஜென்ரலா எப்படி இருப்பேன் அப்படின்னா, ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஆள் தான் நான். ஸோ, நான் யூசுவலா எப்படி நினைப்பேன்னா, எல்லா முடிவுகளுமே எமோஷ்னலா தான் எடுக்கப்படணும் அப்படின்ற மாரியான தாட் தான் எனக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்வேன்னா, என்ன ஒரே அறிவுசார் கூட்டமா இருக்கீங்க, இப்படியே உங்களுக்கு அடுத்தவங்க எமோஷன்ஸை புரிஞ்சிக்கவே தெரியாது, ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் திட்டிடுவேன். பட் யோசிச்சு பார்த்தா, என்னை சுற்றி இருக்கவங்களில் நான் சில பேரை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு நிறைய பேரை பிடிக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் சில பேரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் ரெஸ்பெக்டபிள் பர்சன், இவங்க முடிவெடுத்தால் சரியாக தான் இருக்கும், இவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சில பேரை நம்ம லைட்டாக நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்க பர்சன் யாருமே வந்து எமோஷ்னலான ஆளாவே இல்லை. எல்லாருமே வந்து அவங்க முடிவை கொஞ்சம் யோசித்து அப்படி அப்படி எடுக்கிற மக்களாக தான் இருக்காங்க. ஸோ, எனக்கே இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் இதை யோசித்து பார்க்கையில எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் தான் முக்கியம், பிரியாணி இஸ் அன் எமோஷன், அந்த மாதிரியெல்லாம் இருக்க ஆளாக தான், பேசுகிற ஆளாக தான் இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்களையே என்ன சொல்ல, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கிற ஆளை தான் நம்ம ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்குறோம். லைக் என்ன சொல்ல, எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசுகிறவங்க, எல்லா முடிவுகளையுமே யோசித்து எடுக்கிறவங்கள தான் நம்ம அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருந்தது. ஸோ, இது வந்து என்ன சொல்ல, நம்மலாம் சில சமயம் நடந்துக்குவோம்ல, யார்கிட்ட என்ன பேசணுன்னே தெரியாமல் பேசுகிறது, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் சம்மந்தமே இல்லாமல் யார்ட்டையாவது நம்ம பாட்டுக்கு நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அதாவது யாரோ ஒருத்தவங்க, லைக் யாரோ ஒருத்தவங்க இல்லை, தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நம்மகிட்ட அவங்க லைஃப்பில் நடந்தது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா, இது மாதிரி நடந்திருக்குப்பா அப்படிலாம் சொன்னாங்கன்னா, எனக்கும் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நம்ம இல்லாத பொல்லாத இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளை பற்றி நம்ம பாட்டுக்கு பேசிடுவோம். அந்த மாதிரி என்ன சொல்ல, கோவத்தில் மட்டும்னு இல்லை, நார்மலான
இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொல்கிறப்ப கூட நம்ம டக்குன்னு என்ன சொல்கிறோம், என்ன என்ன பேசுகிறோம், இதை இவங்ககிட்ட சொல்லலாமா கூடாதா, அது எதையுமே யோசிக்காமல் நம்ம ஒரு நேச்சுரலாக நம்ம சொல்லிடுறோம்ல. இது சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலாம், பட் எல்லா இடத்துலையுமே இது ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? ஸோ இதுதான் இந்த யோசித்து பேசுகிறது, நிதானம், பொறுமையாக முடிவெடுக்கிறது, அதுக்கப்புறம் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியறது, உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்த தெரியறது, இது எல்லாமே தான் இந்த புக்கில் பேசியிருந்தாங்க. இந்த புக்கில் வந்து என்னென்னா ரொம்ப கலோக்கியலாக நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாங்க. பாண்டியன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வேலைக்கு போயிட்டு இருந்தார், அவருக்கும் ஒரு பாஸுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இதில் நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க விதமே வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு கதை மாதிரி அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த கங்குலி வந்து வின் பண்ணோன்னே சட்டையை கழட்டி சுற்றினார்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நம்மளை நிறைய கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களாக தான் பேசியிருந்தாங்க. ஒரு பையன் இருந்தான், அவங்க அப்பா இருந்தாங்க, அந்த மாதிரி நம்ம சுற்றி பார்க்குற, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையவும் அல்லது நம்மளை சுற்றி நம்ம பார்க்குற விஷயங்களையுமே தான் இந்த புக்கில் எக்ஸாம்பிளை வச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது இந்த புக்கு. ஸோ நீங்களும் இந்த புக் கிடச்சிருந்தா கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப எமோஷ்னலான ஆளாக இருக்கீங்க என்ன மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் ரீட் பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் ஆமாம்ல நம்மளும் இப்படி தானே பண்ணுறோம், இதை கண்டிப்பாக மாற்றிக்கிட்டால் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கும் தோணலாம். எனக்கு அந்த மாதிரி தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ என் பையன் வந்து கீழே விழுந்துட்டான், ஏதோ அடிபட்டுருச்சுன்னா நான் ரொம்பவே பதட்டமாயிருவேன். ஆக்சுவலி இந்த பதட்டம் வந்து ரொம்ப நியாயமானது தான். ஒரு அம்மான்னா பையன் விழுந்தா பதட்டமாக தான் ஆவாங்க. ஆனால் அது எவ்வளோ நேரம் இருக்குது, நான் பதட்டமாயிட்டு நான் ஐயோ அடிபட்டுருச்சு, ஐயோ ஐயோ நானும் கத்தி ரொம்ப எமோஷ்னல் ஆகி அந்த எமோஷன்ஸை என் பையனுக்கும் கடத்தி அவனும் ஐயோ நமக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்னு அவனும் கதறி என் கூட இருக்கவங்க என் ஹஸ்பண்டையும் பதட்டப்படுத்தி இந்த மாதிரி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல், அது வந்து ரொம்ப காமனான எமோஷன் தான். நம்ம பையன் டக்குன்னு விழுந்துட்டான் அப்படின்னா, சின்ன குழந்தை விழுந்துருச்சுன்னா அதுக்கு அடிபட்டுருச்சுன்னா நம்மளால் தாங்கிக்க தான் முடியாது. அது ஒரு என்ன சொல்ல, அது ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனால் அந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே விழுந்துட்டானா அடுத்து வந்து என்ன பண்ணணும், என்ன மருந்து வைக்கணும், டாக்டர்கிட்ட போகணுமா, எந்த அளவில் அது இருக்குது, இதெல்லாம் நமக்கு ஒரு நிதானம் இருந்தால் தான் டெஃபினட்டாக அதை பார்க்க முடியும். அதை விட்டுட்டு இது வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். லைக் இது மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட இருக்கும். நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஏதோ ஒன்றுன்னா கூட நம்ம ஒரு நிதானத்தோடு இருந்தால் தான் அதை நம்ம ஹேண்டிலே பண்ண முடியும். இப்போ நம்ம பேரண்ட்ஸ் அந்த மாதிரி பெரியவங்களுக்குலாம் கூட இருக்கவங்க டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா அப்படின்னு நம்மளே பதறிட்டோம்னா நம்மளால் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டிலே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இந்த இடத்துலலாம் அவங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே தேவையாக இருக்கும். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு மண்டையை வச்சு யோசிச்சா தான் முடியுமே தவிர. ஸோ இந்த புக் உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள். நல்லா இருந்தது. ரீட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஒரு எமோஷ்னலான ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள். உங்களுக்கும் என்ன மாதிரி ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கலாம் இந்த புக்கில் இருந்து. இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்டு இந்த எபிசோட் நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.